திரு ஜி சேகர், உங்களுடைய முதல் சுற்று கருத்து இந்த பட்ஜெட் பற்றி. அதாவது இது ஒரு தொலைநோக்கு பார்வையில் க்ரோயிங் இந்தியா, க்ரோத் இந்தியாங்கிற கான்செப்டில் கண்டினியூஸாக அந்த ப்ராசஸில் போயிட்டுருக்கிற ஒரு நேர்மையான பட்ஜெட்டாக போயிட்டுருக்கு. இதில் 2-3 பாயிண்ட் சொல்லிக்க விரும்புகிறேன். தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாங்க. கோகனட்டுன்னு அறிவிச்சாங்க. தமிழகம் கோகனட்டில் உற்பத்தியில் 3வது இடம், கேஷூவில் 4வது இடம். கோஸ்டல் லைன் டெவலப்மெண்ட்டுக்கு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு 2nd லார்ஜஸ்ட் கோஸ்டல் லைன். டெக்ஸ்டைல் செக்டாரில் நம்ம பெரிய. ஸோ இந்த செக்டார் எல்லாத்துலேயுமே தமிழகம் இன்வால்வ்டு. அதில் அலோகேஷன்ஸுக்கு இருக்குது, அதோட சப்போர்ட் இருக்குது. இது ஒரு சைடு. 2வது சொன்னாங்க மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் அனௌன்ஸ் பண்ணல. ப்ராஜெக்டை எங்கே இன்னும் சப்ஜெக்ட் ஸ்டேட் கிளியரன்ஸ்லேருந்தே இன்னும் போகலையே. ப்ராஜெக்டே கிளியர் ஆகாத ஒரு இதுக்கு ப்ரொவிஷன் கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னும் சில தமிழ் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிஎம்ஆர்எலுக்கு ஒன்றும் கொடுக்கலங்கிறாங்க. தயவு செஞ்சு சென்னை மெட்ரோவுக்கு கொடுக்கல கவர்மெண்ட்டை சொல்கிறவங்க சென்னை மெட்ரோவோட வெப்சைட் எடுத்து போய் பாருங்கள். 24-25 ஒரு கிட்டத்தட்ட 14,000 கோடி வந்திருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்ததா, மத்திய அரசாங்கத்தோட இது சப்போர்ட்டில் வந்தது. இந்த 10 மாதத்தில் கிட்டத்தட்ட 8,000 கோடி வந்திருக்கு. எங்கேருந்து வந்துச்சு? சரி, இதெல்லாம் விடுங்க. சார் அருமையாக சொன்னார், மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை எங்களுக்கு 10,000 கோடி தான் அலோகேஷன். பட்ஜெட் அலோகேஷன் 10,000 கோடி. பட் பேங்க் அலோகேஷன் என்ன? ஒரு சின்ன உதாரணமே சொல்லிடுறேன். இந்த கவர்மெண்ட், நான் முந்தின கவர்மெண்ட்டெல்லாம் எடுக்கலை, இந்த கவர்மெண்ட்டு 12 ஆண்டுக்கு முன்னாடி வந்தாங்க. அவங்களுடைய செகண்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு 15-16 கிட்டத்தட்ட ஸ்மால் அண்ட் மீடியம் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதாவது மீடியம்லேயே ப்ரியாரிட்டி செக்டார், நான் ப்ரியாரிட்டி செக்டார். ப்ரியாரிட்டி செக்டாருக்கு கிட்டத்தட்ட 4,80,000 கோடி 15-16 கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே செக்டாருக்கு, அவர் சொல்கிற மைக்ரோ அண்ட் ஸ்மால் அண்ட் மீடியமில் நான் ப்ரியாரிட்டி செக்டாருக்கு கிட்டத்தட்ட 11,80,000 கோடி கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கேருந்து எங்கே வந்திருக்கு இந்த 10 ஆண்டுகளில்? சரி, அங்கே விட்டுருங்க. ப்ரியாரிட்டி செக்டார் எடுப்போம். ப்ரியாரிட்டி செக்டாரில் மைக்ரோ அண்ட் ஸ்மால் அவர் சொல்கிறது உண்மையை நான் ஒத்துக்கிறேன். நான் கார்பரேட் செக்டார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் அண்ட் நான் கார்பரேட் செக்டார் இந்தியன் எக்கானமி, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து ஒரு காலத்தில் 54% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 46% அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதில் ப்ரியாரிட்டி செக்டாரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ரியாரிட்டி செக்டாரில் மைக்ரோ அண்ட் ஸ்மாலுக்கு 15-16 8 லட்சம் கோடி கொடுத்தாங்க. இன்னைக்கு 28 லட்சம் கோடி அலோகேட் லோன் லெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னோட ரெக்கார்டு கிடையாது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரெக்கார்டு எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு அவங்களோட க்ரோத்துக்கு. இதனால எனக்கு பட்ஜெட் இப்போ டிஃபென்ஸ் இஸ் டைரக்ட்லி கம்மிங் அண்டர் த கவர்மெண்ட் தான் பணம் கொடுத்தானோ. அக்ரிகல்ச்சர் சப்சிடினா கவர்மெண்ட் தான். அதே அக்ரிகல்ச்சர் ப்ரியாரிட்டி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறேன். இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் 15-16 8 லட்சம் கொடுத்தவங்க இன்னைக்கு 22.25 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. கோடி 22.25 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த டெவலப்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட் வந்திருக்கு. உலக அளவில் ஹவுஸ் ஹோல்டு டெப்ட், அதாவது குடும்பத்தினுடைய கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்திய குடும்பத்தாரோட கடன் 40% தான். இப்போ எனக்கு 1 கோடிக்கு சொத்து இருக்குன்னா 40 லட்சம் தான் கடன். இதே தான் அமெரிக்காவை எடுத்து பார்க்க சொல்லுங்கள், 69-70%. யூகே எடுத்து பார்க்க சொல்லுங்கள், 76%. சுவிட்சர்லாந்து எடுத்து பாருங்க 120%. ஜெர்மனி, ஜப்பான், சைனா எல்லா நாடுகளும் 60%. அப்போ ஒரு வளர்ச்சியை நோக்கி காமன் மேனை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இதெல்லாம் விட்டுடுங்க. வீக்கர் இருங்க சொல்லிடுறேன். அதாவது வாழ்வாதாரத்தில் கீழே உள்ள மக்களுக்கு இந்த அரசாங்கம் கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். வீக்கர் செக்ஷனுக்கு 15-16 4 லட்சம் கோடி சப்போர்ட், பேங்கிங் சப்போர்ட். இன்னைக்கு 18,65,000 கோடி சப்போர்ட். அப்ப இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சப்ரஸ் பண்ணல, ரிசர்வ் பேங்கோட கொடுத்த டேட்டாவோட டீடைல்ஸ். இப்படி இருக்கும்போது இது எப்படி ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொடுக்கல, வளர்ச்சியை கன்சிடர் பண்ணலன்னு சொல்றாங்கிறது எனக்கு புரியவே இல்லை. வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய பட்ஜெட்னு சொல்றீங்க. திரு பொன்ராஜ், உங்களுடைய முதல் சுற்று கருத்து. அதாவது இது இலவசங்களுக்கான பட்ஜெட் இல்லை, அது நீண்டகால தொலைநோக்கு பார்வைக்கான பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. 12.2 லட்சம் கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு
ரோடு, ரயில்வே, போர்ட்ஸ், துறைமுகம், நீர்வழிச்சாலைகள், செமிகண்டக்டர், பயோசிமிலர், பயோஃபார்மா, ரேர் எர்த் மினரல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து தொழில்நுட்ப தன்னிறைவு அடைவதற்கான வழியில் 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் வாங்குகிற கடன் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கிறது 11,70,000 கோடி கடன் வாங்குகிறாங்க. அதில் 12 லட்சம் கோடி இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இட்ஸ் அ குட் திங், வரவேற்க வேண்டியது தான். தமிழ்நாடு போன்ற தொழில் துறைமுகம் திறமையான வளர்ச்சி உள்ள மாநிலங்களுக்கு அதிக வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள், உற்பத்தி, சுகாதாரம், சுற்றுலா, எம்எஸ்எம்இ துறைகள் உருவாகும்னு அவங்க சொல்கிறாங்க பல்வேறு செக்டாரில். ஆனால் முக்கியமான கேள்வி என்னென்னா, திட்டங்கள் வேகமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றவா இல்லை சரியாக நடைமுறை சரியாக இருக்குமா, எக்ஸிக்யூஷன் இருக்குமா? இப்போ ரகுநாதன் சார் சொன்னார் 22,000 கோடி, 8,000 கோடி, 10,000 கோடி, இப்போ 22,000 கோடி அலாட் பண்ணுறாங்க. அதுதான் எவ்வளவு எக்ஸிக்யூஷன் லெவலில் பார்க்குறப்ப அது 50% கூட வரல அப்படின்னார். சார் வந்து சொன்னார் இந்த மாதிரி 4 லட்சம் கோடி கொடுத்துருந்தாங்க, இன்றைக்கி 18 லட்சம் கோடி, 22 லட்சம் கோடியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். அன்றைக்கி இருந்த பொருளாதார நிலைமை என்ன, அன்றைக்கி இருந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்ன, இன்றைக்கி இருந்த பொருளாதார நிலைமை என்ன, ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்ன? அப்போ அப்சல்யூட் டேர்ம்ஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டு நாங்கள் கடன் கொடுக்குறோம், லெண்டிங் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் சர்ஃபாசி ஆக்டில் கவர்மெண்ட் பேமெண்ட்டு எம்எஸ்எம்இ செக்டாருக்கு வந்து 3 மாதத்துக்குள்ளே பேங்க் லோன் அடைக்கலைன்னா சர்ஃபாசி ஆக்டில் ஆக்ஷன் எடுத்து அந்த எம்எஸ்எம்இயை க்ளோஸ் பண்ண எல்லாம் பண்ணுறீங்க. அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கேப் கொடுங்க, எங்களுக்கு வந்து ஒரு சப்சிடி இது விண்டோவை கொடுங்க, கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் அதை கன்சிடர் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலை. நீங்கள் ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு எம்எஸ்எம்இ செக்டார் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு ரேஷன் ஷாப் மாதிரி ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு கொடுத்து அவங்கள எம்பவர் பண்ணியிருக்கீங்களா? அது இல்லை. நாங்கள் லோன் கொடுக்குறோன்னா அந்த லோன் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட்டை கிளியர் பண்ணுறீங்களா? கவர்மெண்ட் பேமெண்ட்டை 3 மாதத்துக்குள்ளே கிளியர் பண்ணுறீங்களா? அதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா? சர்ஃபாசி ஆக்டில் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சட்டம் வச்சுருக்கீங்கல்ல. நீங்கள் பட்ஜெட்டில் இது வரைக்கும் எம்எஸ்எம்இ கேட்ட கோரிக்கைகளை எதை நிறைவேற்றிருக்கீங்க? நீங்கள் நாங்கள் லோன் கொடுக்குறோன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரி, அது 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 வந்து ஒரு எம்பவர்மெண்ட்டு கொடுக்காது. ஆனால் நீங்கள் ரியாலிட்டியாக என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ இது வரவேற்கத்தக்க பட்ஜெட்டு இருக்குது. இது வந்து கட்டமைப்பு பட்ஜெட்டுன்றாங்க. வரவேற்பு இருக்குது, நடைமுறை தான் தீர்ப்பு. அப்போ நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படின்ற கேள்வி வரும்பொழுது தான் இது பெரும்பாலான திட்டங்கள் 50% கூட எக்ஸிக்யூஷன் லெவலில் நடக்கிறது இல்லை என்பது வந்து நம்ம பார்த்த வரலாறு. அப்போ இந்த பட்ஜெட் என்ன, இந்த மத்திய பட்ஜெட்டு தமிழ்நாட்டுக்கு உடனடி நிர்வாகம் தரலை. ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. வேலை வாய்ப்புகள் எதிர்காலத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய வேலை இழப்பு பற்றி பதில் கிடையாது. செமிகண்டக்டர், ரேர் எர்த் போன்ற திட்டங்கள் பேசப்படுது. நாங்கள் காரிடார் தமிழ்நாட்டை வந்து ரேர் எர்த் மினரல்ஸில் நாங்கள் வந்து கொண்டாந்துருக்கோம். மைனிங், ப்ராசஸிங் அண்டு எக்ஸ்போர்ட், வேல்யூ அடிஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டு. சரி, வேல்யூ அடிஷன், ப்ராசஸிங், வேல்யூ அடிஷன், எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன பிளான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது இருக்கான்னா ஒன்றையும் காணும்.